அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியான சூப்பரான பர்த்டே விளாக் பார்க்கலாம் வாங்க. பர்த்டே விளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு கேக் ரெடி பண்ணலாங்க. கடையில் வேலை செய்கிற அக்காவும் நானும் சேர்ந்து எங்களோட ஓனருக்கு தாங்க பர்த்டே கேக் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என் கூட வேலை செய்கிற அக்கா பேர் மீனா. அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. என்னோட நான் கேக் செய்கிறதுங்க 2 பேரும் ஷேர் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக அக்காவோட பர்த்டேக்கு கேக் கட்டிங் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறனால வேலையை விட்டு வரும்போதே அதற்கு தேவையான பொருள்லாம் மைதா, முட்டை, சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கேக் நைட்டே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. காலையில் எந்திரிச்சு க்ரீம் மட்டும் பண்ணி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து ரெடி பண்ணி எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை பற்றி யோசிக்கவே இல்லை. மண்டமில் உள்ள கொண்டைய மறந்த மாதிரி எப்படி கொண்டு போகிறேங்கிறத கொஞ்சம் கூட பிளானே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் கேக் செஞ்சு வெளியில் எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் குண்டாக்குள்ளையெல்லாம் வச்சு ரெடி பண்ணேங்க. நீட்டாக பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணேன். எதுவுமே செட் ஆகலை. தம்பியை வேறு ட்ராப் பண்ணணும், அவனோட பேக்கு லஞ்ச் பேக்கு, இதில் கேக்கு வேறு. என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் எப்படியும் ரொம்ப சிரமப்பட்டு கேக்கு கொண்டு மீன் அக்கா வீட்டில் சேர்த்துட்டேங்க. இப்போ நேராக அக்கா வீட்டுக்கு போயிட்டு காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அவங்களே கிளம்பி கோவிலுக்கு ரெடியாக இருந்தாங்க. அக்காவோட மோஸ்ட் ஃபேவரட் கோவிலுங்க இது. கீரனூரில் துர்க்கை அம்மன் கோவில். பழனியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. நானும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு 2 பைக்லேங்க மொத்தம் 3 ஃபேமிலி சூப்பராக. சனிக்கிழமைங்கிறனால குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டுருந்தாங்க. தம்பிக்கு மட்டும் ஸ்கூலுங்க. அவங்க ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ஈவினிங் போய் பிக்கப் பண்ணணும். சூப்பராக மதியம் கோவிலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்தாச்சுங்க. நல்ல ஆலமரம், அரச மரம், குட்டி வாய்க்கா, அதில் விளையாடுறதுக்கு சும்மா இடம் அவ்வளோ மாசாக இருந்துச்சு. அவ்வளோ ப்ரீஸ்ஃபுல், அவ்வளோ மனசுக்கு சாந்தமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஆடி மாதங்கிறனால காற்று பயங்கரமாக இருந்துச்சு. காற்று தான் விசு விசுன்னு அடிச்சிச்சு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சூப்பர் என்ஜாய்ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அக்கா பேர் ஜெயலட்சுமிங்க. அவங்களுக்கு லேட் ப்ரெக்னன்சி தான். இந்த கோவிலுக்கு விரதம் இருந்து விளக்கெல்லாம் போட்டனால ஃபஸ்ட்டு தலைநாளையில் பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு கிடச்சிச்சுங்க. அதனால் துவாரகான்னு பேர் வச்சுருக்காங்க. அம்மன் பேர் துர்க்கை அம்மனுங்க. துவால ஆரம்பிக்கிற மாதிரி துவாரகான்னு வச்சுருக்காங்க. அக்காவுக்கு இந்த கோவில் எப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். சொல்ல வார்த்தைகளே இருக்காது. இந்த கோவிலுக்கு வந்தால் தன்னையே மறந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு அழகான இடத்துல அந்த துர்க்கை அம்மன் கோவிலுங்க. வனதுர்க்கை அம்மன், கீரனூர். பெண்கள்னாவே அம்மன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்பெஷலான அம்மன்னா சொல்லவாங்க வேணும். அவ்வளோ அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி டேயை. பர்த்டே அதுவுமா சூப்பராக ஒரு ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரைவு, மதியம் லன்ச்சு சூப்பரான இடத்துல சாமிலாம் கும்பிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போயாச்சுங்க. கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். வரும்போது கடிச்சிக்க வடையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒரு பாக்ஸாக கொடுத்து சூப்பராக ஷேர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. அக்காவுக்கு ரீசெண்ட் டைமில் வெட்டிங் டே வந்துச்சு. அப்புறம் மிஷினெல்லாம் எடுத்தோமாங்க. எந்த ஒரு செலிப்ரேஷனுமே இல்லை. அக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஒரு கேக் கட்டிங்னாவது பண்ணணும் அப்படின்ட்டு நானும் கடையில் இன்னொரு அக்கா மீன் அக்காவும் சேர்ந்து முடிவு எடுத்துதாங்க கேக்லாம் செஞ்சு சர்ப்ரைஸாக வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம். என் அக்காவுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஈவினிங் போய் தான் நம்ம அந்த கேக் கட்டிங்கை பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக விளையாண்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸை பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குட்டி வாய்க்கு அது மாதிரி படத்தில் காமிப்பாங்க கிராமத்தில். அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்க இப்போ குட்டி சுட்டியோட சேட்டைகளை பார்த்துட்டு நம்ம வருவோம். மாதிரி சல்லு சல்லு நல்லா விளையாடுவேன். முடியாது சாமி, இன்னொரு டைம் ட்ரை பண்ண. அதனால என்ன, இன்னும் கொஞ்சம் மேலே பிடிக்கணும். போஸ்ட் பண்ணி நம்ம காலை தூக்கணும். பைத்தியக்காரி தண்ணிக்குள்ள போய் விளையாடலாமா? ஒன்றும் பண்ணாது. சூப்பர் ஹாப்பியாக அங்கேருந்து விளையாண்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் தான் நம்ம வீடு. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறனால சூப்பராக கிளம்பி இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க. பிள்ளைங்கள்லாம் வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அக்கா நானும் எல்லாம் கிச்சனில் ஒன்றா நின்று கலகலன்னு பேசிக்கிட்டு சூடாக காஃபி குடிச்சிட்டு இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு வாங்க கடையில் ஓப்பன் பண்ணலாம். Hara
எங்க 2 பேரும் போனாரு அட பிடி அடியா ஓ தேங்க் யூ என்ன அப்படி இதுல டேபிள்ல வைக்கலாம் எப்ப நீங்க சாப்பிட்டு யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. செஞ்சியா ஈராக்காவும் நானும் சேர்ந்து. எப்ப ஐ பைத்தி கறிங்களா அந்த கதையில நாங்க அப்புறம் சொல்றோம். இதுக்குதான் வீட்டுக்கு ஓடிட்டு வீட்டுல கூட உளறனே நானு. ஆமா நக்க சத்தம் போடுறது பத்தியா உளறிட்டியே அப்படின்னு. கேக் செய்யணும்னு இல்லையே இந்த கப்பு அளவுதான் சொன்னீங்க 2 பேரும். வரவே பிள்ளைகளை கூட்டலாம் பார்த்தோம். பிள்ளைகளை கூட்டு நீங்க இன்னும் எங்க வீட்டுக்காரு கேக்லாம் நைட்டே பக்கத்துல இல்ல அக்கா. ஆனா நீங்க தான் வெட்டணும் அக்கா. நீங்க வெட்டணும் கைய புடிச்சுக்கிட்டு வேணா சேசா நீங்க தான் வெட்டணும். இருங்க நடுவுல வாங்க. நீங்க தான் வெட்டணும் அக்கா. நீ வீடியோ போட்டோ எடுங்க. பர்த்டே டு யூ சேசா கூட்டுங்க. கிளாப் பண்ணுங்கப்பா. இவ்ளோ குட்டீஸ் இருந்துக்கிட்டு பாஸ் ஆயிருச்சா கேக்கு? வெரி குட் பாப்பா. அத்தை கூட்டுங்கப்பா அப்படியே லைனா. தம்பி நீ அத்தை கூட்டு சாமி. தம்பி அத்தை கூட்டுறா. ஹாப்பி பர்த்டேக்கா. அண்ணா போங்கண்ணா. அத்தை கட் பண்ண நில்லுங்க அண்ணா. போதும் அண்ணா போங்க. நீங்க அண்ணா ஆடு அண்ணா. அண்ணா கவலைப்படாதீங்க. ஒரு பீஸ் எடுத்து விட்டுங்க. கொஞ்சமா சூப்பராக சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா மாங்குன்னு துணி துவச்சிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களாங்க, அதுக்கு பேர் தாங்க சண்டே. சூப்பராக சாட்டர்டே என்ஜாய் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஒர்க்கு தான். கேக்லாம் செஞ்சால் டபுள் த மடங்கு பாத்திரமெல்லாம் சேருங்க. அதெல்லாம் விலைக்கு வச்சுட்டு அன்றைக்கி சிம்பிளாக ரசம் சாப்பாடு ஒரு உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி தாங்க வச்சுருந்தேன். அப்புறம் நான் துணியெல்லாம் ஊற வச்சு துவைக்க உட்காந்தவ பொழுது விடிஞ்சிரும். அந்த மாதிரி கணக்கில் தான் அன்றைக்கி டே போச்சு எனக்கு. கொஞ்சம் இந்த தைக்கிற டேபிள்லாம் கசாமுசான்னு கிடந்துச்சு. அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணி துவைக்க உட்காந்தாச்சுங்க. ஹஸ்பண்ட் இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்றைக்கி வேலைக்கு வேறு போயிட்டாங்க. ஒரே ஆள் சிக்கனா சிவனாண்டிங்கிற மாதிரி உட்காந்து ஒரு பேட்ச் துவைச்சி காய போட்டுட்டு மற்றதெல்லாம் துவைச்சி அப்படியே தண்ணி வடிகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்போ தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்புறமேல் காய போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால எல்லாமே அப்படியே வச்சுட்டு அப்புறம் நேராக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது மணி ஒரு 7 மணி இருக்குங்க. அன்றைக்கி ரசம் சாதமாக பயங்கர பசி. அதனால் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க, பயங்கரமாக பசி எடுக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு 7 மணி ஆயிடுச்சுங்க. கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டே என்னோட சேர்ந்து சின்ன சின்ன தண்ணி போட்டு விட்ற வேலை அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டுக்காரும் வந்துட்டாங்க. பார்த்துட்டு பரவாயில்லையே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களே அப்படிங்கிறனால இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பிட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்த உடனே பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்து கொடுன்னு உள்ளே போய் உக்காந்து அந்த வடையை தான் சாப்பிட்ருந்தோம். அவ்வளோ பயங்கரமான பசி வேலை செஞ்சதுக்கு. ஓகே, 2 டேஸ் ரொம்ப சூப்பராக vlog போச்சுங்க. வீடியோவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.